விசாரணை கைதி ஆகாஷ் மரண விவகாரத்தில் போராட்டத்தை முடித்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது மானாமதுரையைச் சேர்ந்த வாலிபர் ஆகாஷ் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு உயிரிழந்த வழக்கில் தொடர்ந்து மானாமதுரையில் அவரது உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து இன்று காலை வரை தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் அவர்கள் கடந்த 4 நாட்களாக தேசிய நெடுஞ்சாலையை மறித்து, ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையை மறித்து தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் பெருமளவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 80 கிலோமீட்டர் தூரம் சுற்றுப்பயணம் சென்றது. இந்த சூழலில் மனுதாரர்கள் கோரிக்கைப்படி அந்த வழக்கு எஸ்சி சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து போராட்டத்தை விலக்கி தற்பொழுது அந்த தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் போராட்டத்தை தொடர்கின்றனர் என நீதிபதியிடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தை 4 மணிக்குள் உடனடியாக போராட்டக்காரர்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விலக்கிக் கொள்ளாவிட்டால் அந்த இடத்தில் இருந்து அவர்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரையும் அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் போராட்டத்தை தொடர வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் விரும்பினால் பழைய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் போராட்டத்தை தொடரலாம் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.